رباه عفوك إني للنور مدت يداي. அதே நேரத்தில் நரகத்தின் கொடுமையை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றன. அந்த பயங்கரத்தை மிக விலாவாரியாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக நரகத்தின் கொடூரத்தை, அந்த பயங்கரத்தை பற்றி சொல்லும் போது, நரகத்திலே ஒரு மனிதருக்கு கிடைக்கிற ஆக குறைந்த தண்டனை என்னவென்றால், அவருக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை அவர் அணிந்தால் அவருடைய மூளை கொதிக்கும் என்றார்கள். நஅஊது பில்லாஹி மின்ஹா. இதுதான் நரகத்தின் மிக குறைந்த தண்டனை என்றால், ஏனைய நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமை என்று ஒன்று இல்லை என்ற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறார்கள். நாம் மரணித்தால் மண்ணோடு மண்ணாகி போவோம் என்ற சிந்தனையோடு ஒரு பெரும் கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், வாழ்ந்தார்கள், வாழுவார்கள். ஆனால் மறுமை இருக்கிறது என்று நம்பிய நிலையில் உள்ள மக்களில் பெரும்பாலானவர்கள் மறுமையை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் ஆச்சரியமான ஒன்றாகும். உண்மையிலேயே இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஆக்கிரமிப்பிருப்பது இந்த உலக வாழ்க்கை தான். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் உலகத்தை பற்றி கவலைப்படுகிறோம், உலகத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம், உலகத்திற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்றாலும் தயாராகிறோம். அதே நேரத்தில் நாம் மறுமையை மறந்து போய்கொண்டிருக்கிறோம்.